ஆமணக்கு எண்ணெய். அதுதான் வந்து சரியான கரெக்டான ஒரு வார்த்தை. ஆமணக்கு எண்ணெய். ஆமணக்கு விதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமணக்கு எண்ணெய். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கத்துக்கெல்லாம் வந்து சரியா இருக்கும். மேற்கூறியபடி மேற்கூறியபடி அதை வந்து செய்து பார்க்கலாம். அடுத்து மூட்டு வலி நிவாரணம் என்ற தலைப்புல உள்ள போயிட்டு பார்ப்போம். 1. மூட்டு வலி என்பது ஒரு வகையை சார்ந்ததல்ல. மூட்டுக்கு மூட்டு மாறி மாறி வலிக்கும். எனவே நீங்களே தேர்வு செய்து மருந்து உபயோகியுங்கள். முடக்கத்தான் சூப். முடக்கத்தான்னா அது ஒரு கீரை. ஓகேங்களா? முடக்கத்தான் கீரையில சூப்பு. வாத நாராயணன் கீரை சூப். அகத்திக்கீரை சூப். ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து சாப்பிடவும். பாருங்க. இதெல்லாம் கீரை கடையில கிடைக்கிறது நம்மளுக்கு. கிராமத்துலலாம் அங்கங்க வந்து விளையும். ஸோ கீரை கடையில போயிட்டு முடக்கத்தான் சூப்பு, அகத்திக்கீரை சூப்பு, வாத நாராயணன் சூப்பு, இந்த மாதிரி கீரைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல சூப்பு செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து இது வந்து மூட்டு வலிக்கு. இரண்டாவதாக கால்சியம் சத்து குறைவு, நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாமை, இளவயதில் உடற்பயிற்சி செய்யாமை போன்றவை மூட்டு வலிக்கு காரணம். எனவே அசைவ உணவை தவிர்த்து அதிக காய்கறி பழங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். கால்சியம் சத்து நிறைந்த பால் பொருட்களை சாப்பிட்டு வரவும். உப்பை குறைத்துக் கொள்வது நல்லது. மூன்றாவதாக ஆறிப்போன புழங்கல் அரிசி சாதத்தை உண்ணும் பழக்கம் உள்ளவர்களுக்கு கீழ்வாதம், மூட்டு வலி உண்டாகும். பச்சரிசி சாதத்தினால் உடல் வலியை பச்சரிசி சாதத்தினால் உடல் வலிமை உண்டாகும். சிறுநீர் எரிச்சலும் பித்தமும் போகும். இதனுடன் சிறிது நெய் சேர்த்து உண்பது நல்லது. இல்லையென்றால் உஷ்ணத்தையும் வாயுவையும் உண்டாக்கும். நான்காவதாக காசு கட்டியை தேங்காய் எண்ணெயில் குழைத்து சேற்றுப்புண்ணுக்கு இடவும். அல்லது பழைய வெள்ளை துணியை, பருத்தி ஆடை சுட்டு அச்சாம்பலை தேங்காய் எண்ணெய்